ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு என்ன காமிக்கிறேன் அப்படின்னா எங்கள் ஏரியாவில் விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாளே விநாயகர் கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ கொண்டு வரும்போது நல்லா கொட்டெல்லாம் அடிச்சுட்டு வெடியெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. நம்ம ஊரில் கோயில் கொடைலாம் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி கொட்டெல்லாம் அடிச்சுட்டு இந்த மாதிரி வெடியெல்லாம் போட்டுட்டு பாய்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் விநாயகர் இந்த மண்ணில் செய்வாங்கள்ல, அதை வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன். சரி போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் 2 பேரும் போனோம். போய் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணோம். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு கரெக்டான இது கிடைக்கல. எல்லாமே யூசுவலாக இருக்கும்போது கொஞ்சம் மண்ணிலே இருக்கிற மாரி இருந்தது. சரி வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய இடத்துல தேடி தேடி பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் பார்க்கும்போது போகிற வழியிலலாம் இந்த நம்ம ஊரில் விநாயகருக்கு பொதுவாக சும்மா பூ அந்த மாதிரி மட்டும் தான் அலங்காரம் பண்ணி சாமி கும்பிடுவோம். கொழுக்கட்டை, சக்கரை பொங்கல்லாம் பண்ணி, கடலெல்லாம் பண்ணி. ஆனால் இந்த ஊர் மக்கள்லாம் விநாயகருக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப்பில் லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக வேண்டி டிமார்ட் போனோம். டிமார்ட் போயிட்டு அப்புறம் விநாயகர்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் காலையில் நான் அந்த புளியோதரை ரெடி பண்ணியிருந்தேன் பிள்ளையாருக்கு சாமி கும்பிட்றதுக்காக வேண்டி. அது என்னமோ சாமி கும்பிட்றதுக்காக நான் செய்கிற புளியோதரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே நான் எதுவுமே டேஸ்ட் பண்ணவே இல்லை. ஆனால் எல்லாமே பக்காவாக கரெக்டாக இருந்தது. அது எப்படின்னே தெரில. நான் லாஸ்ட் இயரும் புளியோதரை பண்ணேன். ஆனால் அதுவுமே இதே மாதிரி தான் ரொம்ப கரெக்டாக இருந்த மாரி இருந்தது. இந்த வருஷமுமே அதே மாதிரி எனக்கு ரொம்ப கரெக்டாக இருந்தது. அது சாமிக்கு பண்ணுறதுனால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி சூப்பராக இருந்தது. ஆனால் நார்மல் டைமில் பண்ணும்போது இந்த அளவுக்கு டேஸ்ட்டு வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. அப்புறம் புளியோதரை பண்ணேன். அப்புறம் கொழுக்கட்டை பண்ணேன். கொழுக்கட்டைக்கு இந்த பாகு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, அப்புறம் கூடவே நான் சக்கரை பொங்கல்லாம் பண்ணியிருந்தேன். சக்கரை பொங்கல் பண்ணிவிட்டு சரி கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து கொழுக்கட்டைலாம் நிறைய பிடிக்க ஆரம்பித்தோம். பிடிச்சிட்டு அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வேக வச்சுட்டு, மற்றபடி பூஜை சாமான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பூஜைக்கு தேவையானது பூக்கள் எல்லாத்தையுமே சாமிக்கு எல்லாத்துக்குமே போட்டு அலங்காரம்லாம் பண்ணி ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டோம். அதுக்கு பிரசாதம் எல்லாமே எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அவ்வளோதான். என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஆஃபீஸ்க்கு. இந்த வீடியோ மிடில்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, இந்த ஆந்திராவில் உள்ளவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க இந்த நார்த்தங்காய், மாங்காய், அதுக்கப்புறம் எருக்கஞ்செடி இந்த மாதிரிலாம் நிறைய இது ஆட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த பிள்ளையார சாமி கும்பிட்றதுக்கு துளசி இன்னும் நிறைய இது ஆட் பண்ணுறாங்க. அது பேர்லாம் எனக்கு சரியாக தெரில. ஆனால் நான் அந்த வீடியோவில் கிளிப்பில் உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அது என்னென்னு நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க் யூ.